Hello everyone, welcome to our channel Target 190 IAS Academy. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் and subscribe பண்ணுங்க. Today 8th standard English 3rd term book by question answers பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Contents டோட்டலாக நம்மளுக்கு 3 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ப்ரோஸ் தி நோஸ் ஜுவல், poem special hero, supplementary the women on platform 8. Second unit la prose cyber safety, poem my computer needs a break, supplementary the mystery of the cyber friend. And third unit la play Jack and the Beanstalk கொடுத்துருக்காங்க. First unit prose the nose jewel by Rajagopalachari. Warm up. What are the life lessons that you can learn from the birds? Match the birds with the characters given in the box and fill in the blanks. ஸோ கொடுத்துருக்க கேரக்டர்ஸை அந்த பேர்ட்ஸோட மேட்ச் பண்ணிட்டு ப்ளஸ் அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கிற லைஃப் லெசன்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் டவ்க்கு வந்து டைம் கான்ஷியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ லைஃப் லெசன் வந்து நம்ம அதுக்கிட்டேருந்து என்ன கற்றுக்குறோம்? பி ஆன் டைம் டு ஸ்கூல் அப்படிங்கிறது கற்றுக்குறோம். நெக்ஸ்ட்டு ரோஸ்டர். ஸோ ரோஸ்டர் இஸ் அன் ஏர்லி ரைசர். ஸோ அது சீக்கிரமாக எழுந்திரிச்சிடும். ஸோ அதுக்கிட்டேருந்து என்ன கற்றுக்குறோம்? கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். ஸோ காலையில் நேரமாக எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்குறோம். நெக்ஸ்ட் க்ரோவோட குவாலிட்டி ஷேர் யுவர் ஃபுட். ஸோ சாப்பாடை எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்து சாப்பிட்ணும். ஸோ லைஃப் லெசன் பி யுனைட்டட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போவுமே ஒரு யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பீகாக். ஸோ பீகாக்கோட குவாலிட்டி பியூட்டிஃபுல். லைஃப் லெசன் ட்ரெஸ் வெல், வியர் நீட் க்ளோத்ஸ். ஸோ நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் ஈகிள். ஸோ ஈகிள் ஃபோக்கஸ்ட் ஆன் தி டார்கெட். ஸோ ஈகிள் வந்து எப்போவுமே அதனோட டார்கெட்டில் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம கற்றுக்கிற லைஃப் லெசன் திங்க் ஆஃப் யுவர் கோல் ஆல்வேஸ். ஸோ எப்போவுமே உங்களோட கோலை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கணும். நெக்ஸ்ட் குக்கு. ஸோ குக்குகிட்டேருந்து குக்குவோட குவாலிட்டி சிங்ஸ் ஸ்வீட்லி. ஸோ நம்ம குக்குகிட்டேருந்து கற்றுக்கிற விஷயம் லேர்ன் அண்ட் அப்ரிஷியேட் மியூசிக். மியூசிக் இஸ் தி ஃபுட் ஆஃப் சோல். ஸோ மியூசிக்கை வந்து லேர்ன் பண்ணிக்கணும், அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா மியூசிக் தான் வந்து நம்மளோட சோல், நம்மளோட ஆன்மாக்கு ஒரு சாப்பாடு மாதிரி. Read and understand. Choose the correct synonyms for the italicized words. ஸோ italicized வேர்டுக்கு synonym எழுத சொல்லியிருக்காங்க. நைஸ் ஃபன் இன்டீட். ஸோ இதில் இன்டீட்க்கு synonym in fact. செகண்ட் ஒன் the poor woman is in a panic. ஸோ பேனிக்கோட synonym fear. The mother consoled her little girl. ஸோ இதில் consoledோட synonym comforted. ஃபோர்த் ஒன் you are always self-centered. ஸோ இதில் self-centeredோட synonym egoistic. ஃபிஃப்த் ஒன் what is the secret you are whispering. ஸோ இதில் whisperingoட synonym murmur. Find the antonym for the following words. ஸோ antonym அப்படின்னா opposite words. ஸோ ஃபர்ஸ்ட் delight. delightோட opposite sorrow. செகண்ட் disgrace. disgraceோட opposite honor. தேர்ட் கேர்லெஸ். கேர்லெஸ்ஸோட ஆப்போசிட் கேர்ஃபுல். ஃபோர்த் ஒன் சீக்ரெட். சீக்ரெட்டோட ஆப்போசிட் ஓப்பன். ஃபிஃப்த் ஒன் கன்ஃபைன். கன்ஃபைனோட ஆப்போசிட் ஃப்ரீ. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். வேர் டிட் தி ஸ்பேரோஸ் பில்ட் த நெஸ்ட். ஸ்பேரோஸ் வந்து எங்கே நெஸ்ட் பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி ஸ்பேரோஸ் பில்ட் த நெஸ்ட் இன் அ நைஸ் ஸ்பாட் ஆன் தி ரூஃப் ஆஃப் ராமையாஸ் ஹவுஸ். ஸோ ராமையாவோட வீட்டு மேல் கூரையில் ஒரு நல்ல ஸ்பாட்டில் ஸ்பேரோஸ் வந்து அதோட நெஸ்ட்டை பில்ட் பண்ணியிருந்துச்சு. செகண்ட் ஒன் ஒய் டிட் த பேர்ட் ட்ராப் டைமண்ட் ஸ்டட். ஸோ ஏன் அந்த பேர்ட் டைமண்ட் ஸ்டட்டை கீழே போட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி ஃபீமேல் ஸ்பேரோ டிட் நாட் வாண்ட் தி டைமண்ட் ஸ்டட். ஸோ தி மேல் ஸ்பேரோ ட்ராப் தி டைமண்ட் ஸ்டட் on the floor and went out. ஸோ அந்த ஃபீமேல் ஸ்பேரோக்கு வந்து அந்த டைமண்ட் ஸ்டட் வந்து வேணான்னு சொல்லிடுச்சு. அதனால் அந்த மேல் ஸ்பேரோ வந்து அந்த டைமண்ட் ஸ்டட்டை கீழே போட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் What were the words of Meenakshi Ammal
to her daughter. ஸோ மீனாட்சி அம்மாள் வந்து அவங்களோட டாட்டர்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் மீனாட்சி அம்மாள் told her daughter not to tell her father about the lost diamond nose stud. ஸோ மீனாட்சி அம்மாள் வந்து அவங்க டாட்டர்கிட்ட தொலைஞ்சு போன நோஸ் ஸ்டட்டை பற்றி சொல்ல வேண்டாம், அப்பாட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட், who was suspected of stealing the diamond nose stud. ஸோ டைமண்ட் நோஸ் ஸ்டட்டை யார் திருடிட்டாங்க அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் குப்பாயி தி சர்வன்ட்ஸ் மெய்ட் வாஸ் சஸ்பெக்டட் ஆஃப் ஸ்டீலிங் தி டைமண்ட் நோஸ் ஸ்டட். ஸோ அந்த குப்பாயி அப்படிங்கிற மெய்டை தான் அவங்க தான் திருடியிருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் டிட் ராமையாஸ் ஒய்ஃப் டூ வித் த ஸ்டட். ஸோ அந்த ஸ்டட் வச்சு என்ன பண்ணாங்க ராமையா ஒய்ஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ராமையாஸ் ஒய்ஃப் புட் த ஸ்டட் அவே இன் ஹர் பாக்ஸ். ஸோ அவள் அந்த ஸ்டட்டை வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டான். நெக்ஸ்ட், வாட் ஹேப்பன் டு ராமையாஸ் ஒய்ஃப் அட் தி எண்ட். ஸோ அட் தி எண்டில் ராமையாஸ் ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமையாஸ் ஒய்ஃப் ஃபெல் சிக் வித் அ ஃபீவர். ஷீ பிகேம் பெட்ரிடன். Her rest of the life was spent in fear of being caught by the police. ஸோ ராமையாவோட ஒய்ஃப் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, சிக்காயி ஃபீவர் வந்துருச்சு, அவங்க ஃபுல்லாக பெட்லேயே இருந்துட்டாங்க. ஸோ லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து ஒரு வேளை மாட்டிப்போமோ, போலீஸ் நம்மளை பிடிச்சிருமோ அப்படின்ற பயத்திலேயே அவங்களுக்கு கழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Vocabulary, eponymous words. An eponym, as we will use the term here, is an ordinary common noun derived from a proper noun, the name of a person or place. Words whose origin is traced to individuals are known as eponymous words. ஸோ eponymous words அப்படின்னா ஸோ ஒரு ப்ராப்பர் நவுன், ஒரு பர்சனோட நேம்லேருந்து ஒரு நவுன் நாம் டிரைவ் பண்ணுவோம்ல, அதான். ஸோ ஒருத்தங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட நேம் வச்சுருவாங்கல்ல. ஸோ தட் இஸ் கால்ட் eponymous words. ஃபார் எக்ஸாம்பிள், கொலம்பியா. ஸோ கொலம்பியா அப்படிங்கிறதுக்கு மீனிங் எ சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி அண்ட் த நேம் ஆஃப் மெனி சிட்டிஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ ஒரு கண்ட்ரியோட நேம் கொலம்பியா அப்படிங்கிறது. இது எப்போனிமா இருக்க ரீசன், கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் வந்து அதை டிஸ்கவர் பண்ணார். அதனால் அந்த கொலம்பஸ் அப்படிங்கிற அவரோட ஞாபகமாக அதுக்கு கொலம்பியான்னு வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட், டீசல். ஸோ டீசல் a type of motor engine that runs on heating oil rather than gasoline or petrol. ஸோ பெட்ரோல் கேஸ்லைன் பதிலாக இருக்கிறது டீசல். ஸோ டீசலை வந்து ருடால்ஃப் டீசல் அப்படிங்கிறவர் இன்வென்ட் பண்ணார், அதனால் அதுக்கு டீசல் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. நெக்ஸ்ட், மார்ச். ஸோ மார்ச் அப்படிங்கிறது 3rd month ஆஃப் த இயர் தெரியும். ஸோ இதை வந்து யாரோட ஞாபகம், த ரோமன் காட் ஆஃப் வார் மார்ஸ் அவரோட ஞாபகமாக இருக்கிறதுனால இது ஒரு எப்போனிம். நெக்ஸ்ட், ஆஸ்கர். ஸோ ஆனுவல் அவார்ட் கொடுப்பாங்கள்ல அது. ஸோ இந்த நேம் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகிருக்குன்னா, ஒரு யூஎஸ் வீட் ஃபார்மர் அவரோட இதிலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க, அதனால் இது ஒரு எப்போனிம். சாண்ட்விச். ஸோ சாண்ட்விச் அப்படிங்கிறது ஃபுட். ஸோ ப்ரெட்டு 2 ப்ரெட்டுக்கு நடுவில் இருக்கும்ல. ஸோ திஸ் ஒன் ஒரு ஐலாண்ட். ஸோ அந்த ஒரு பிளேஸோட கிங் வந்து அந்த ஐலாண்டு ஞாபகமாக அந்த ஃபுட்டுக்கு வந்து சாண்ட்விச் அப்படின்னு நேம் வச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட், சாக்ஸஃபோன். ஸோ சாக்ஸஃபோன் அப்படிங்கிறது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அது ஏன் எப்போனிம் அப்படின்னு இருக்காங்கன்னா, அடால்ஃபென் சாக்ஸ், ஹீ இஸ் த இன்வென்டர் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அவர் தான் அதை இன்வென்ட் பண்ணதுனால அதுக்கு அவரோட நேம் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட், வோல்கேனோ. ஸோ வோல்கேனோன்னு தெரியும், அந்த எரிமலை குழம்பு இருக்குல்ல அது. ஸோ ஏன் அதை எப்போனிம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வல்கன் இஸ் அ mythological creator. He is the son of Jupiter. ஸோ சன் ஆஃப் ஜூபிட்டர் வந்து வால்கன், இது ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர். அது அவர்லேருந்து இந்த பேர் வச்சதுனால இது ஒரு எப்போனிம். நெக்ஸ்ட், ஈஃபில் டவர். ஸோ ஈஃபில் டவர் எல்லாத்துக்கும் தெரியும், ஃப்ரெஞ்சில் இருக்கிறது. ஸோ ஏன் அதுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, an engineer named Gustav Eiffel built the Eiffel Tower. ஸோ ஈஃபில் அப்படிங்கிறவர் அதை பில்ட் பண்ணார், அதனால அவரோட நேம் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட், பாய்காட். ஸோ பாய்காட்னா ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஏன் அந்த நேம் வச்சாங்க அப்படின்னா, ஸோ a corrupt revenue official was removed from the government. So the farmers used to say avoid Charles Boycott. ஸோ சார்லஸ் பைகாட் அப்படிங்கிறது தான் ஒரு ரொம்ப கரப்டடான அஃபிஷியலாக இருந்திருக்காங்க. ஸோ அவரை அவாய்ட் பண்ண சொல்லி ஃபார்மர்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியில் பைகாட் அப்படிங்கிறதே அந்த அவாய்ட் பண்ணுறதே அப்படிங்கிறதுக்கு வச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்னால் தெரியும், ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா. ஸோ இதுக்கு ஏன் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் டைம்
எவரெஸ்ட்டோட லென்த்தை மெஷர் பண்ணார். அதனால அவருக்கு அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு அவரோட நேமே வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் யுஃபாமிஸ்டிக் வேர்ட்ஸ். ஸோ யுஃபாமிஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, யுஃபாமிசம் ஹாவ் மெனி டிஃப்ரெண்ட் யூசஸ். தே கேன் ஹெல்ப் யூ அவாய்ட் பீயிங் ஓவர்லி பிளண்ட் ஆர் அண்ட் ரிமைன் இன் அ டோன் ஆஃப் பொலைட்னஸ். ஸோ பொலைட்னஸில் ஒரு வார்த்தையை ரொம்ப ஒருத்தங்களை ஹார்ம் பண்ணாமல் சொல்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். ஸோ யுஃபாமிசம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு வேர்டு இருக்கும், நாம் அதுக்கு அந்தளவுக்கு ஒருத்தங்களை காயப்படுத்தாமல் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம்ல. லைக் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிற, லைக் ஐ ஹேட் அப்படிங்கிறக்கும் ஐ டோன்ட் லைக் அப்படிங்கிறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி தான். ஸோ காமன் யுஃபாமிசம்ஸ் இன் இங்கிலீஷ்: அன்எம்ப்ளாய்டுக்கு பிட்வீன் ஜாப்ஸ், ஓல்ட், ஓவர் தி ஹில்ஸ், என்ஜாயிங் யுவர் ரிட்டையர் லைஃப், staying on the tractor, died, passed away, stupid, intellectually challenged, slow learners, late bloomers. ஸோ ஸ்லோ லேர்னர்ஸை லேட் ப்ளூமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட மனசு கொஞ்சம் ஹார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ we are using different word. நெக்ஸ்ட், fill in the blanks with correct euphemisms for the given words. ஸோ இந்த வேர்ட்ஸுக்கு கரெக்டான euphemism யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. deaf or hard of hearing. ஸோ காது கேட்காதவங்கள என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஹியரிங் impaired. ஸோ ஹியரிங் impaired. மென்டலி இல்லை சைக்கியாட்ரிக். ஃபேட், சங்கி ஆர் ப்ளம்பி. பிளைண்ட், விஷுவலி சேலஞ்ச். லயர், டெல்லர் ஆஃப் டால் ஸ்டோரிஸ். ஸோ கதை சுற்றுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, லைக் தட். லிசன் டு த பேசேஜ் கேர்ஃபுல்லி அண்ட் சூஸ் தி ரைட் ஆன்சர். வை டூ பேர்ட்ஸ் சிங்? ஸோ ஏன் பேர்ட்ஸ் சிங் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ மேலே இருக்க எல்லா ரீசனுமே கரெக்ட். செகண்ட் ஒன், பேர்ட்ஸ் பெர்ச் வெரி ஹை ஸோ. ஸோ பேர்ட் ரொம்ப சத்தமாக கத்துது ஏன்? ஐ மீன் குக்குன்னு கூவில் அந்த மாதிரி ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஸோ ஏவும் பியும் கரெக்ட். நெக்ஸ்ட், தி ஹெல்த் ஆஃப் அ பேர்ட் கேன் பி டிட்டர்மைண்ட். ஸோ ஒரு பேர்டோட ஹெல்த்து எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஸோ ஏவும் பியும் வச்சு. நெக்ஸ்ட், ஷார்ட்டர் பேர்ட் வோக்கலைசேஷன்ஸ் ஆர். ஷார்ட்டர் பேர்ட் வோக்கலைசேஷன்ஸ் எதோட சிம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் வார்னிங்ஸ். ஃபிஃப்த் ஒன், யங் பேர்ட்ஸ் பர்ஃபெக்ட் தேர் சாங்ஸ் பை. ஸோ சின்ன பறவைகள் அதோட சிங்கிங்கை எப்படி பர்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் லிசனிங் அண்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ லிசனிங் அண்ட் இன்ட்ராக்ஷன் மூலமாக பர்ஃபெக்ட் ஆகுது. ஃபிட்னஸ் அப்படிங்கிறது என்ன? ஹெல்த். நெக்ஸ்ட், வாட் ஹெல்ப் டஸ் அ பேசிக் சாங் டூ? ஸோ ஒரு பேசிக் சாங் என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ரெகக்னைஸ் அதர் மெம்பர்ஸ். ஸோ மற்றவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறக்கு ஒரு பேசிக் சாங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். fill in the form given below. ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் இதில் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் லொக்கேஷன் எழுதிக்கிறீங்க. அரசாரடி. ஸோ எனி லொக்கேஷன். நெக்ஸ்ட்டு டேட் போட்டுக்கிறோம். அடுத்து அக்கௌண்ட் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த அக்கௌண்ட் நம்பர் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட், ஃபுல் நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட். ஸோ அப்ளிகண்ட்டோட நேம். ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போட்டுக்கணும். மிஸ் ராதா தங்கராஜன். ஸோ உங்கள் நேம் எழுதிக்கலாம். ஃபைனலி உங்களோட ஜெண்டர் எழுதணும். ஆஃப்டர் தட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ். ஸோ ஃபஸ்ட்டு பில்டிங் நேம் ஆர் நம்பர் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் நேம், அதுக்கடுத்து எந்த போஸ்ட் ஆஃபீஸ், அடுத்து டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் ஸ்டேட், அப்புறம் பின்கோட் கொடுக்கணும். ஃபைனலி மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுக்கணும். ஸோ ஆஃப்டர் தட் டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் எந்த ஆர்டரில் இருக்கணும்? டேட்டு, மந்த்து, அப்புறம் இயர். ஸோ நெக்ஸ்ட்டு பேன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ பேன் நம்பர் நம்ம ஆல்ரெடி பேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தா பேன் நம்பர் போட்டுக்கலாம். ஸோ ஒரு வேலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நோ நீட். அண்ட் ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் யார் எந்த மாதிரியானாலும், ஸோ செல்ஃப் அக்கௌண்ட்டா இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட், டீட்டெயில் ஆஃப் நோ யுவர் கஸ்டமர். ஸோ இதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் லைக் எந்த டாக்குமெண்ட் கொடுத்து நம்ம ப்ரூஃப்க்கு என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறோம், அட்ரஸ் ப்ரூஃப், பேனாக இருக்கலாம், ஆதாராக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட், அண்ட் அதோட நம்பர்ஸ் எழுதிக்கிறோம்.
ஃபைனலி ஃபஸ்ட்டு டெபாசிட் வந்து எவ்வளோ அமௌண்ட் போடுறோம். ஸோ ஹியர் 2 lakhs. ஸோ லைக் 2000 ஆர் 5000 இந்த மாதிரி நம்ம லோ அமௌண்ட்ஸில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டெபாசிட் எவ்வளோ போடுறோமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் fill in the form given below. ஸோ இந்த ஃபார்ம் ரிசர்வேஷன் டிக்கெட் ஃபார் வைகை எக்ஸ்பிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெயின் நம்பர் ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்பரும் நேமும் எழுதணும். ஸோ 6378 வைகை எக்ஸ்பிரஸ். ஸோ கிளாஸ் எந்த கிளாஸில் போகிறோம், செகண்ட் கிளாஸில் போகிறோமா, ஸ்லீப்பரில் போகிறோமா அப்படிங்கிறத கிளாஸ் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் எந்த இதில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எந்த ஸ்டேஷனில். அடுத்து போர்டிங் அட் எக்ஸாக்டாக இப்போ ஒரு மதுரை ஸ்டேஷன் அப்படின்னா அதில் நம்ம போர்டிங் பாயிண்ட்டு ஒரு 2-3 இருக்கும். ஸோ எந்த போர்டிங் பாயிண்ட்டில் நீங்கள் ஏற போகிறீங்கன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் ஜேர்னி, எந்த டேட்டில் ஜேர்னி போக போகிறீங்க. நெக்ஸ்ட்டு எந்த சீட் இல்லை எந்த berthல வேணும். ஸோ சைடு அப்பர் சைடில் லோயர் இந்த மாதிரி. அடுத்து 2, ஸோ ஃப்ரம்லேருந்து எங்கே போகிறீங்க 2 எழுதுறீங்க. அடுத்து ரிசர்வேஷன் அப் டு, ஸோ எங்கே வரைக்கும் சேம் அங்கே வந்து எந்த பாயிண்டில் வந்து இறங்க போகிறோம். சென்னை அப்படிங்கும்போது எக்ஸாக்டாக சென்னையில் இறங்காமல் எனி அதர் பிளேஸஸில் கூட இறங்கலாம்ல. ஸோ அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் எழுதிக்கிறோம். ஸோ ஃபைனலி நேம் இன் பிளாக் லெட்டர். ஸோ நம்மளோட நேம், பேசஞ்சர் நேமு, அவங்களோட ஜெண்டர் எழுதணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஏஜ் எழுதணும். ஸோ ஒரு வேளை பர்த் ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் அது கொடுத்துக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் பிரிங்கிங் சில்ட்ரன்ஸ், குழந்தைங்களை கூட எடுத்துகிட்டு போனால் அந்த சில்ட்ரன் பிலோ 5 இயர்ஸ்க்கு ஃபில் பண்ணால், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ரிட்டன் டிக்கெட்டு சேம் ட்ரெயின் நேமும் நம்பரும் போட்டுக்கிறோம். வைகை எக்ஸ்பிரஸ் 6378. நெக்ஸ்ட்டு கிளாஸ் சேம் செகண்ட் கிளாஸில் ஸ்டார்டிங் வந்து என்ன பண்ணுவோம், ரிட்டன் டிக்கெட், அதனால் சென்னை டு மதுரை. ஸோ நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட் போட்டுக்கிறோம். அடுத்து ஃபுல் அட்ரஸ் கொடுத்துக்கிறோம். சிக்னேச்சர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர், டேட்டு, டைம் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி தான் நம்ம ஸ்டார்டிங் ஜேர்னி கொடுத்துட்டோம். சேம் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ரிட்டனுக்கு புக் பண்ண போகிறீங்க. அதனால் மற்ற டீட்டெயில்ஸ் ரிட்டன் டிக்கெட்டுக்கு கொடுக்க தேவையில்லை. கிராமரில் டிரெக்ட் அண்ட் இன்டெரக்ட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஸோ what is direct and indirect speech? So we use the exact words of the speaker in direct speech and we retell what the speaker said in our own words in indirect speech. So direct speech அப்படிங்கிறது அந்த ஸ்பீக்கர் வந்து அந்த வேர்ட்ஸை எப்படி சொன்னாரோ அப்படியே சொல்லுவோம். ஸோ அதுவே இன்டெரக்ட் ஸ்பீச் அப்படின்னா அவருங்க சொன்னதை நம்மளோட ஓன் வேர்ட்ஸ் வச்சு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிரியா சொன்னால் நான் கோயிலுக்கு போகிறேன்னு, அதுக்கும் பிரியா அவள் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னா அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ நம்மளோட வேர்ட்ஸில் சொல்கிறோம். ஸோ டிரெக்ட், கெய்ட்லின் செட் ஐ எம் வெரி பிஸி நவ். ஸோ இன்டெரக்டில் கெய்ட்லின் செட் தட் ஷீ வாஸ் வெரி பிஸி தென். ஸோ ஒரு சில வேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நவ் அப்படிங்கிறது தென், எஸ்டர்டே அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டே, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். 2 verbs commonly used while reporting or told and said. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணும்போது மெயின்லி என்னது 2 verbs யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் said and told. He said or he told me. He said he was cooking dinner. He told me that he was cooking dinner. ஸோ ஃபைனலி கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். Did you notice that tell, told has been used in the sentence which mentions the listener? ஸோ tell, told அப்படிங்கிறது தான் லிசனரை மென்ஷன் பண்ணுது. In reported speech, we need not mention the listener when we use say, said. ஸோ say, said சொல்லும்போது நம்ம லிசனரை மென்ஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. He said that he was cooking. In indirect speech, we say Rahim said to me, I will be waiting here. ஸோ நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு ரஹீம் என்கிட்ட சொன்னான். Next, in direct speech, we use inverted commas to mark off the exact words of the speaker. In indirect speech, we do not. So direct speechல நம்ம கம்மா அப்புறம் quotations mark எல்லாம் யூஸ் பண்ணுவோம். So when it comes to indirect speech போது நம்ம அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். Changes made the above sentence while converting direct speech into indirect. ஸோ இந்த மேலே இருக்க சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணும்போது என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. We have used the conjunction that before the
இன்டெரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு இன்டெரக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக தட் யூஸ் பண்ணணும். ஒரு கன்ஜங்ஷன் தட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து என்னது, த ப்ரனவுன் ஐ இஸ் சேஞ்ச்டு டு ஷீ. ஸோ ஐ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், என்னது ஷீயா. நெக்ஸ்ட் த வேர்ப் ஆம் இஸ் சேஞ்ச் டு வாஸ். ஸோ வேர்ப் ஆமை வந்து வாஸ்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் என்னது, ப்ரெசன்ட் வந்து பாஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். த அட்வர்ப் நவ் இஸ் சேஞ்ச்டு டு தென். ஸோ நவ் அப்படிங்கிற அட்வர்பை தென்னாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரூல்ஸ் ஃபார் சேஞ்சிங் டிரெக்ட் ஸ்பீச் இன்டு இன்டெரக்ட். ஸோ ரூல்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, when the reporting or principal verb is in the past tense, all present tenses of the direct are changed into the corresponding past tense. ஸோ நம்ம ரிப்போர்ட்டிங் வந்து பாஸ்டில் யூஸ் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்டிங் கம்ப்ளீட்டாகவே பாஸ்ட் டென்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கணும். எ சிம்பிள் ப்ரெசன்ட் பிகம்ஸ் எ சிம்பிள் பாஸ்ட். ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்தால் அது இன்டெரக்டாக சேஞ்ச் பண்ணும்போது சிம்பிள் பாஸ்ட் ஆகிரும். எ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பிகம்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ ஒரு பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்க சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணிடுவோம். அடுத்து எ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பிகம்ஸ் எ பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக பாஸ்ட் பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணிடுவோம். அண்ட் த ஷேல் அண்ட் த வில் ஆஃப் தி ஃபியூச்சர் டென்ஸ் இஸ் சேஞ்ச்டு இன்டு ஷுட் அண்டு வுட். ஷேல் அண்டு வில் வந்து ஷுட் வுட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் த சிம்பிள் பாஸ்ட் இன் தி டிரெக்ட் பிகம்ஸ் தி பாஸ்ட் பர்ஃபெக்ட் இன் தி இன்டெரக்ட். ஸோ சிம்பிள் பாஸ்ட்டை வந்து என்னவா மாற்றிடுவோம், பாஸ்ட் பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணிடுவோம். The tenses may not change if the statement is universal truth. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யூனிவர்சல் ட்ரூத்தாக இருந்தால் அதோட டென்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். லைக் மில்க் பாயில்ஸ் அட் சம்திங், வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree Celsius. ஸோ எவ்ரிவேர் இட் இஸ் சேம்னா, ஸோ அதனால் வந்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்ப், இஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இஸ் இன் த ப்ரெசன்ட் டென்ஸ், தி டென்சஸ் ஆஃப் தி டிரெக்ட் ஸ்பீச் do not change. ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இருக்குல்ல, he says, அந்த says அப்படிங்கிறது வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது அதோட வேர்ப் வந்து அந்த டென்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஸிங் நியர்னஸ் இன் டைம் ஆர் பிளேஸ் ஆர் ஜென்ரலி சேஞ்ச் இன்டு வேர்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஸிங் டிஸ்டன்ஸ். ஸோ பக்கத்தில் இருக்கிறத மென்ஷன், ஸோ டைம் ஆர் பிளேஸில் சொல்லும்போது அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சேஞ்ச் அப்படின்னா, நவ் வந்து தென்னாக சேஞ்ச் ஆகும், ஹியர் அப்படிங்கிறது தேர், எகோ பிஃபோர்னு சேஞ்ச் ஆகும், தஸ் அப்படிங்கிறது ஸோ சேஞ்ச் ஆகும், டுடே அப்படிங்கிறது தேட் டே அப்படின்னு சேஞ்ச் ஆகும், டுமாரோ டு தி நெக்ஸ்ட் டே, எஸ்டர்டே த டே பிஃபோர் ஆர் த ப்ரீவியஸ் டே யூஸ் பண்ணலாம், லாஸ்ட் நைட் த நைட் பிஃபோர். Next, the changes do not occur if the speech is reported during the same period or at the same place. So same place or same period of timeல report பண்ணும்போது நம்ம அதோட டென்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டோம். Questions. In reporting questions, the indirect speech is introduced by some verbs as asked, enquired, whether or if, etc. So questions-ஐ நம்ம இன்டெரக்டாக சேஞ்ச் பண்ணும்போது ஸோ டிஃப்ரெண்ட் வேர்ப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். லைக் ஆஸ்க்டு, என்கொயர்ட், வெதர் ஆர் இஃப், இந்த மாதிரி வேர்ப்ஸை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சேஞ்ச் தி ஃபாலோயிங் இன்டு இன்டெரக்ட் ஸ்பீச். இன்டெரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டூ யூ வாண்ட், ஹீ செட் டு ஹர். ஸோ தி ஆன்சர் இஸ் ஹி ஆஸ்க்ட் ஹர் வாட் ஷீ வாண்டட். ஸோ வாட் டூ யூ வாண்ட், he said to her, அதோட indirect speech he asked her what she wanted. ஸோ நம்ம அந்த what do you want பாஸ்ட்டாக சிம்பிள் ப்ரெசண்ட்டை சிம்பிள் பாஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட், he said how is your father. he said how is your father. ஸோ கொஸ்டின், அதனால் asked சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ தி ஆன்சர் இஸ் he asked how my father was. he asked how my father was. நெக்ஸ்ட், are you coming home with me, he asked. ஸோ ஆர் யூ கம்மிங் ஹோம் வித் மீ அப்படின்னு அவன் கேட்டான் அப்படிங்கிறதுக்கு இன்டெரக்ட் ஸ்பீச் he asked whether I was coming home with him. ஸோ அவன் கூட வீட்டுக்கு வரனான்னு கேட்டான். நெக்ஸ்ட், the poor man exclaimed will none of you help me. ஸோ அதோட இன்டெரக்ட் ஸ்பீச் the poor man sadly exclaimed that none of us would help him. ஸோ will வந்து would சேஞ்ச் பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட் டோன்ட் யூ நோ த வே ஹோம் ஆஸ்ட் ஐ. ஸோ உனக்கு வீட்டுக்கு வழி தெரியாதா அப்படின்னு கேட்டேன். ஸோ இன்டெரக்டில் சேஞ்ச் பண்ணும்போது ஐ ஆஸ்ட் இஃப் ஹீ நியூ த வே ஹோம் ஆர் ஐ ஆஸ்ட் இஃப் ஹீ நியூ த வே ஹோம், சேம் தான். ஸோ ட்வைஸ் அவங்க ரிப்பீட் பண்ணிட்டாங்க. Commands and request. In reporting commands and request, the indirect speech is introduced by some verbs as ordered, requested, commanded, shouted, urged, etc. So like questions-க்கு நம்ம whether, asked, inquired இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். commands and request-க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ordered, requested, commanded, shouted, urged அப்படிங்கிற இந்த மாதிரி different verbs யூஸ் பண்ணுவோம். Change the following into indirect speech. Bring me a glass of milk, said the Swami to the villagers. So bring me a glass of milk அப்படின்னு villagers கிட்ட சுவாமி சொன்னார். ஸோ அதோட indirect speech, Swami said to the villagers to bring him a glass of milk. Next, sit down boys, said the teacher. So the indirect speech is that teacher told the boys to sit down. Next, halt, shouted the officer to his men. So the answer is the officer shouted his men to halt. The officer shouted his men to halt. Next, take off your hat, the king said to the hatter. So அதோட indirect speech, the king ordered the hatter to take off his hat. So king வந்து order பண்ணுவார். So ordered change பண்ணிக்கிறோம். Next, the teacher said to him, do not read so fast. So அவனை ஃபாஸ்ட்டாக படிக்க வேணான்னு சொன்னாங்க. So the answer is the teacher ordered him not to read fast. So teacher order பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறோம். Next, he said to me, wait until I come. ஸோ நான் என்னை வர வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க. செட் டு வந்து டோல்டாக சேஞ்ச் பண்ணுவோம். ஹீ டோல்டு மீ டு வெயிட் அன்டில் ஹீ கேம். சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு அதை சிம்பிள் பாஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், ஹரி அப், ஹீ செட் டு ஹிஸ் சர்வெண்ட் டு நாட் வேஸ்ட் டைம். ஸோ ஹரி அப், டு நாட் வேஸ்ட் டைம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஹீ ஆர்டர்ட் ஹிஸ் சர்வெண்ட் டு ஹரி அப் அண்ட் நாட் டு வேஸ்ட் டைம். நெக்ஸ்ட், ரன் அவே சில்ட்ரன் செட் their mother. ஸோ ரன் அவே அப்படின்னு மம்மி சொன்னாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த மதர் டோல்ட் ஹர் சில்ட்ரன் டு ரன் அவே. நெக்ஸ்ட், ஹீ செட் டாட்டர் டேக் மை கோல்டன் ஜக் அண்ட் ஃபெச் மீ சம் வாட்டர் ஃப்ரம் தி வெல். ஸோ டாட்டர் என்ன சொல்கிறாரு? ஸோ அந்த கோல்டன் ஜக் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் வாட்டர் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் he told his daughter to take his golden jug and fetch him some water from the well. 10th one, go down to the bazaar, bring me some oil and a lump of ice, ordered his master. So the answer is the master ordered to go down to the bazaar and bring him some oil and a lump of ice. Exclamations and wishes. So exclamations and wishes in reporting exclamations and wishes, the indirect speech is introduced by some verbs as exclaimed, applauded, etc. So exclamations-யும் wishes-யும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது இன்டெரக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ்க்ளைம்ட், அப்ளாட் அப்படின்ற வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் தி ஃபாலோயிங் இன்டு இன்டெரக்ட் ஸ்பீச். He said, my God, I am ruined. ஸோ indirect speech வந்து he exclaimed sadly that he was ruined. ஸோ sadly அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் exclaimed யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட், he said alas our foes are too strong. ஸோ நம்மளோட எனிமீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ the answer is he exclaimed sorrowfully. ஸோ ரொம்ப sorrowவோட that their foes were too strong. நெக்ஸ்ட், ஹவு ஸ்மார்ட் யூ ஆர், ஷீ செட். ஸோ நீ என்ன இவ்வளோ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஷீ எக்ஸ்க்ளைம்டு தட் ஹீ வாஸ் வெரி ஸ்மார்ட். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட். நெக்ஸ்ட், ஹீ செட், ஹோ தட்ஸ் அ நியூ சென்ஸ். ஸோ தி ஆன்சர் இஸ் ஹீ எக்ஸ்க்ளைம்டு வித் டிஸ்கஸ்ட். ஸோ நியூ சென்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஸ்ட் ஃபீலிங். ஸோ ஹீ எக்ஸ்க்ளைம்டு வித் டிஸ்கஸ்ட் தட் இட் வாஸ் அ நியூசன்ஸ். ஸோ இது ஒரு நியூசன்ஸ் அப்படின்னு அவங்க எக்ஸ்க்ளைம் பண்ணாங்கன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஹீ செட்
What a pity you did not come. So the answer is, he exclaimed with sorrow that he did not come. What were the actual words used in the each instance below? The sentences containing the actual words are listed afterwards in the wrong order. Write them out in the same order as the others. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 8 இன்டெரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. சேம் வந்து டிரெக்ட் ஸ்பீச்சில் ஆனால் ராங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. நம்மளை சரியான ஒன்றை செலக்ட் பண்ணி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், புனிதா ஆஸ்ட் புஷ்பா வாட் ஷி வாஸ் ரீடிங். ஸோ இதில் இது பி, ஃபஸ்ட்டுக்கு பி. வாட் ஆர் யூ ரீடிங் புஷ்பா ஆஸ்க்டு புனிதா. நெக்ஸ்ட், புஷ்பா டோல்ட் ஹர் தட் ஹி வாஸ் ரீடிங் ராபின்சன் க்ரூஸ். ஸோ ராபின்சன் க்ரூஸ் படிச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அது எங்கே இருக்குது? ஸோ தி ஆன்சர் இஸ் ஜி. செகண்ட் ஒன்னுக்கு ஜி. தேர்ட் ஒன், புனிதா ஆஸ்ட் ஹர் what it was all about. So Punitha asked her what it was all about. That one is in the F. What is it all about? Punitha asked. Next, fourth one, Pushpa said it was about a man wrecked on an island. So அதுக்கு சரியான சென்டென்ஸ் வந்து C. So fourth ஒன்னுக்கு C. It is about a man wrecked on an island, Pushpa said. Fifth one, Punitha then asked her friend who gave her the book. So அவளுக்கு யார் புக் கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. So the correct option is which one? Last one, H. Who gave you the book, Pushpa? Punitha then asked. So இதுதான் sixth. Next, fifth க்கு H. Sixth one, Pushpa answered that her uncle gave it to her at Christmas. ஸோ அவளோட அங்கிள் வந்து கிறிஸ்மஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதுக்கு சிக்ஸ்த் ஒன்னுக்கு சரியான ஆன்சர் இ. அங்கிள் கேவ் இட் டு மீ அட் கிறிஸ்மஸ் ஆன்சர்ட் புஷ்பா. சிக்ஸ்த்துக்கு இ. செவன்த் ஒன், ஃபைனலி புனிதா என்கொயர்ட் இஃப் ஷீ குட் borrow it. ஸோ நான் அதை வாங்கிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஏ. மே ஐ borrow it? என்கொயர்ட் புனிதா. Next, last eighth one, Pushpa replied that she would certainly lend it to her. ஸோ நான் உனக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ தி ஆன்சர் இஸ் டி. எயித்து ஒன்னுக்கு டி. அஃப்கோர்ஸ் ஐ வில் lend it to you, replied Pushpa. Change the following into direct speech. Direct speechக்கு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. First one, Nevin asked his father when the next letter would come. ஸோ நெவின் வந்து அவங்க அப்பாட்ட அடுத்த லெட்டர் எப்போ வரும்னு கேட்டிருக்கான். ஸோ தி ஆன்சர் இஸ் நெவின் செட் டு ஹிஸ் ஃபாதர் வென் வில் தி நெக்ஸ்ட் லெட்டர் கம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், direct speech. Next, I wrote that I would visit him next day. So the direct speech is I write I will visit you tomorrow. ஸோ இங்கே நம்ம வந்து சிம்பிள் பாஸ்டில் இருந்தால் சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுவோம், ரைட்? Third one, I told them to be quiet. So the answer is I said to them be quiet. Fourth one, Lakshman asked me if I had anything to say. So the answer is Lakshman said to me, do you have anything to say? So உனக்கு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? Next, an old mouse asked who would bell the cat? Who would bell the cat? So the answer is an old mouse said who will bell the cat. So would நம்ம will change பண்ணிக்கிறோம். Mervin said that he wanted to be a soldier. So the answer is Mervin said I want to be a soldier. Next, Elvin asked me what I wanted. So the answer is எபின்னு கொடுத்துட்டாங்க, இட்ஸ் எல்வின். ஸோ எல்வின் செட் டு மீ வாட் டு யூ வாண்ட். எய்த் ஒன், பாக்யா செட் தட் ஷி ஹேட் சீன் தட் பிக்சர். ஸோ தி ஆன்சர் இஸ் பாக்யா செட் ஐ ஹாவ் சீன் தட் பிக்சர். ஸோ ஐ ஹேட் சீனா ஹாவ் சீனா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நைன்த் ஒன், த ஸ்ட்ரேஞ்சர் ஆஸ்ட் நஸ்ரின் வேர் ஷீ லிவ்ட். ஸோ தி ஆன்சர் இஸ் த ஸ்ட்ரேஞ்சர் செட் வேர் டு யூ லிவ். 10th one, I asked Mary if she would lend me a pencil. So the answer is I said to Mary. I asked வந்து said வா சேஞ்ச் ஆயிரும். I said to Mary, will you lend me a pencil?
Sherlyn receives a postcard from her friend Pushpa, who is holidaying in Sri Lanka. She calls her friend Galen and tells him what Pushpa has written. Help her by filling in the blanks using reported switch. ஸோ ஷெர்லின் வந்து ஷெர்லினுக்கு ஒரு போஸ்ட் கார்டு வருது. யார்கிட்ட இருந்து? புஷ்பா கிட்ட இருந்து. புஷ்பா வந்து ஸ்ரீலங்காவில் அவங்களோட ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க பேசினதை பற்றி ஷெர்லின் வந்து தன்னோட ஃப்ரெண்ட் கேலன் கிட்ட சொல்கிறாங்க. அதை வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷெர்லினுக்கு வந்த லெட்டர். டியர் ஷெர்லின், yesterday we visited Pinnawala Elephant Orphanage. It has 84 elephants. It is the biggest herd of elephants in the world that is living under human supervision. I am glad we came here because I am learning a lot. The elephant orphanage is truly worth visiting. Tomorrow we are going to the national park. I will be returning next week. I am looking forward to meeting you then. So cheers Pushpa. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஸோ நாங்கள் நேற்று பின்னவாலா எலிஃபெண்ட் ஆர்ஃபனேஜுக்கு போனோம். அங்கே 84 எலிஃபெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ உலகத்துலேயே ஒரு பெரிய ஹர்ட், அதாவது மனுஷங்களோட பார்க்கப்படுற பெரிய ஹர்ட் வந்து இதுதான். ஸோ நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அந்த எலிஃபெண்ட் ஆர்ஃபனேஜை பற்றி. ஸோ நாளைக்கு வந்து நேஷ்னல் பார்க் போகிறேன். ஸோ மேபி நான் நெக்ஸ்ட் வீக் ரிட்டர்ன் ஆயிடுவேன். உன்னை பார்க்குறக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Reported speech. Hello Galen, today I received a postcard from Pushpa. Remember, I had told you that she has gone to Sri Lanka on a holiday. Well, she has written from Colombo. She has written that she had visited Pinnawala Elephant Orphanage. ஸோ அவங்க எங்கே விசிட் பண்ணாங்க? She had visited Pinnawala Elephant Orphanage. It dash elephants. எவ்வளோ? 84 இருந்துச்சு. It had 84 elephants. She said that it is the biggest herd of elephants in the world that is living under human supervision. She also added that she dash because dash. ஸோ அவள் அங்கே போனதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்படின்றாங்க. ஸோ she was glad that they had come there because she was learning a lot. அவள் நிறையா கற்றுக்கிறதுனால அவள் ஹாப்பியாக இருந்தா. The elephant orphanage dash was truly worth visiting. ஸோ அங்கே போகிறதுக்கு வர்த்தபுளான பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் she said that. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க எங்கே போனாங்க? ஸோ she said that next day they are going. ஸோ கோயிங்க்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. They are going to the national park. When will she return? She would be returning next week. She will beங்கிறத would be சேஞ்ச் பண்ணிக்கிறோம். She would be returning next week and added that she is looking forward to meeting me. ஸோ அவள் என்னை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் she was looking forward to meeting me then. ஸோ now then ஆயிரும். Next, convert the following into indirect speech. Indirect speechல சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. First, Sharon said to me, are you coming to school tomorrow? So the indirect speech is Sharon asked me. Said to வந்து asked சேஞ்ச் பண்ணிக்கிறோம். If I am coming to school the next day. So or வந்து if சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். Next, we must visit the historical buildings of Delhi since we are here. Said Ashok. ஸோ அசோக் வந்து நம்ம கண்டிப்பாக டெல்லியில் இருக்க ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அசோக் செட் தட் தே ஹேட் டு விசிட் தி ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் ஆஃப் டெல்லி சின்ஸ் தே வேர் ஹியர். ஸோ தே வேர் சேஞ்ச் ஆயிரும். அங்கே தே வேருக்கு ஸ்பெல் ராங்காக இருக்குது. ஸோ அசோக் செட் அப்படியே இருக்குது. தட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் ஆட் பண்ணி ரிமைனிங் எழுதிக்கிறோம். ஹாவ் யூ ரெட் தி wind in the willows asked அமுதா. ஸோ அமுதா வந்து wind in the willows படிச்சிருக்கியான்னு கேட்டாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அமுதா asked ரன் இல்லை. ஸோ அமுதா asked whether he had read the wind in the windows. ஸோ அந்த willows நீங்கள் அந்த ரன் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. டி
Teacher said to us, you must conduct the experiment very carefully. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த டீச்சர் டோல்ட் அஸ், செட் டு அஸ், டோல்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். டோல்ட் அஸ் தட்ங்கிற கன்ஜங்ஷன் ஆட் பண்ணிட்டு we had to conduct the experiment very carefully. Next, wow, that is great news, said Tejaswa. ஸோ wow அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். ஸோ அதை எக்ஸ்க்ளைம்டு மாற்றிக்கிறோம். So Tejaswar exclaimed happily that it was a great news. So exclaimed happily. So இதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். Language check point. Direct speech, incorrect usage in reported speech, correct one, reason. So direct speech கொடுத்துருக்காங்க, அப்புறம் தப்பான usage plus correct one, finally reason கொடுத்துருக்காங்க. First, he asked, may I come in? So இதில் wrong sentence. He asked if he might come in. So அது சரியானது இல்லை. Correct one, he asked if he could come in. So might வராது, could தான் வரணும். So here may indicates permission. In such case, may becomes could. So இங்கே may அப்படிங்கிறது permission indicate பண்ணுது. அதனால வந்து mayவை could தான் change பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, she says I like mangoes. The wrong one, she says that she liked mangoes. Correct one, she says that she likes mangoes. When the reporting speech is in the present tense, the following reported part of the sentence doesn't change from present to past tense. So first அந்த reporting she says அப்படிங்கிறது வந்து ப்ரெசென்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம ரிமைனிங்கும் வந்து ப்ரெசென்ட்டில் தான் இருக்கணும், பாஸ்டில் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அங்கே she said இருந்தால் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். Next, he said, where is the shop? The wrong one, he asked that where was the shop. Correct one, he asked where was the shop. So அங்கே ஆல்ரெடி கன்ஜங்ஷன் இருக்குது. The word that is not used in making the reported speech of interrogative sentence. So question interrogative sentence-ஐ ரிப்போர்ட் பண்ணும்போது நம்ம that அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இருக்க வாட், வென் இது எல்லாமே கன்ஜங்ஷனாக ஆக்ட் பண்ணிக்கும். போயம் ஸ்பெஷல் ஹீரோ பை கிறிஸ்டினா எம் கெர்ஸ்டன். வார்ம் அப். வாட் ஆர் தி சாக்ரிஃபைசஸ் மேட் பை யுவர் ஃபாதர் ஃபார் யுவர் ஃபேமிலி? ஸோ உங்கள் அப்பானால உங்கள் ஃபேமிலிக்காக பண்ணப்பட்ட சாக்ரிஃபைசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர்ஸ் ஆர் மை ஃபாதர் கிவ்ஸ் அஸ் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஸோ எங்கள் அப்பா எங்களுக்காக ஃபுட் அண்ட் ஷெல்டர் கொடுக்குறாரு. மை ஃபாதர் கெட்ஸ் அஸ் க்ளோத்ஸ். ஸோ அப்பா வந்து எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவார். நெக்ஸ்ட், மை ஃபாதர் கிவ்ஸ் மீ எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் நம்மளுக்காக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், மை ஃபாதர் ஹெல்ப்ஸ் மீ இன் மை ஹோம் ஒர்க். ஸோ ஹி ஆல்சோ ஹெல்ப்ஸ் மீ இன் ஹோம் ஒர்க் பண்ணுறக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், மை ஃபாதர் டேக்ஸ் மீ டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வேர் வி ரிலாக்ஸ் அண்ட் ஹாவ் ஃபன். ஸோ அண்ட் என்ன பண்ணுறாங்க, என்ன ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளேஸ் கூட்டிகிட்டு போய் எங்களை ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியாக ஃபன் பண்ணவும் என்ஜாய் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். Find a line from the poem to match the statements given below and write it in the blank. ஸோ கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸோட மேட்ச் ஆகிற போயம் லைன்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், he always saves me from harm. ஸோ என்ன ஹார்ம்லேருந்து பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். Second one, I am so lucky to get you. So the answer is how did I get so lucky? Third one, the affection between us has no end. So the answer is our love is everlasting. Answer the following question. First one, who is the speaker? So speaker யாருன்னு கேட்டிருக்காங்க. So the answer is the poet Christina M. Khersten is the speaker. So poet Christina தான் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஹூ இஸ் தி ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்ட் இன் தி போயம்? ஸோ இந்த போயமில் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்பெஷல் ஹீரோ யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஹர் ஃபாதர் இஸ் அ ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்ட் இன் தி போயம். ஸோ அவங்க அப்பா தான் இந்த போயமில் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்பெஷல் ஹீரோ. தேர்ட் ஒன், ஹவு டிட் த சைல்டு ஃபீல் வென் இட் வாஸ் ஹோல்ட் பை இட்ஸ் டேட்?
ஸோ அந்த சைல்டு வந்து எப்படி ஃபீல் பண்ணுச்சு, அவங்களோட கைகள் வந்து அவங்க அப்பாவனால் ஹோல்ட் பண்ணும்போதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த சைல்டு ஃபெல்ட் த லவ் அண்ட் கைண்ட்னஸ் ஆஃப் ஹர் ஃபாதர். ஷீ ஃபெல்ட் தட் ஷீ வாஸ் சேஃப் ஃப்ரம் ஹார்ம். சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அபவ். ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த சைல்டு வந்து அப்பாவோட கைண்ட்னஸையும் லவ்வையும் ஃபீல் பண்ணுச்சு. ப்ளஸ் என்ன மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுச்சு. லைக் சம்திங் மேலே இருந்து தனக்காக அனுப்பப்பட்ட ஒரு பாதுகாப்பான கைகள் அப்படின்னு அதுக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட், வாட் டூ த அபவ் லைன்ஸ் மீன்? ஸோ மேலே இருக்க லைன்ஸுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தீஸ் லைன்ஸ் மீன் தட் தி லவ் ஆஃப் அ ஃபாதர் இஸ் ஹெவன் சென்ட். ஸோ அந்த லைனுக்கு மீனிங் என்னது, ஒரு அப்பாவோட லவ் வந்து சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் டிட் த சைல்டு வாண்ட் டு டெல் இட்ஸ் டேட்? ஸோ அந்த சைல்டு வந்து தன்னோட அப்பாவுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த சைல்டு வாண்டட் டு டெல் ஹர் டேட் தட் ஹி வாஸ் ஹர் ஸ்பெஷல் ஹீரோ. ஸோ அந்த சைல்டு வந்து அவங்க அப்பாட்ட அவர் தான் என்னோட ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு சொல்ல ஆசைப்பட்டுச்சு. நெக்ஸ்ட், ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின் பிலோ. ஐடென்டிஃபை தி அலிட்ரேஷன் இன் தி கிவன் லைன்ஸ். ஸோ அலிட்ரேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கிறது. So the answer is something special, alliteration. Next, pick out the rhyming words from the poem. So rhyming words எழுத சொல்லியிருக்காங்க. Rhyming words are see, me, love, above, no, so are the rhyming words. So same soundல end ஆகிற words rhyming wordsனு சொல்லுவோம். Supplementary, the woman on platform 8, Ruskin Bond. Answer the following question. First question, where was Arun sitting? So Arun எங்கே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அருண் வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 அட் அம்பாலா ஸ்டேஷன். ஸோ அம்பாலா ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல் அருண் உட்காந்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட், வாட் வாஸ் தி எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் ட்ரெயின்ஸ் அரைவல்? ஸோ ட்ரெயின் எந்த டைமுக்கு வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த ட்ரெயின் வுட் அரைவ் அட் தி மிட் நைட். ஸோ ட்ரெயின் வந்து மிட் நைட் அப்போ வரும். தேர்ட் கொஸ்டின், வாட் வேர் தி சைட் அருண் ஹேட் சீன் ஆன் தி பிளாட்ஃபார்ம்? ஸோ பிளாட்ஃபார்மில் அருண் என்ன பார்த்தான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அருண் saw a tide of people, the cries of various vendors and the newspaper boy. ஸோ அருண் வந்து என்ன பார்த்தா, நிறையா மக்கள், ஸோ ரொம்ப சத்தம் போட்டிருக்க வெண்டர்ஸ், வெஜிடபிள்ஸ் வெண்டர்ஸ் எல்லாம் சத்தம் போட்டு கூப்பிடுவாங்கல்ல, அண்ட் அ நியூஸ் பேப்பர் பாயை பார்த்தான். நெக்ஸ்ட், வாட் டிட் தி வெண்டர்ஸ் செல்? ஸோ வெண்டர்ஸ் வந்து என்ன செல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த வெண்டர்ஸ் வேர் செல்லிங் கர்ட்ஸ் அண்ட் லெமன்ஸ், த ஸ்வீட் மீட், தி நியூஸ் பேப்பர். ஸோ இங்கே மீட்டுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், MEAT மீட். ஸோ என்னது, த வெண்டர்ஸ் வந்து கர்ட், லெமன், அப்புறம் ஸ்வீட் மீட், அப்புறம் நியூஸ் பேப்பர் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட், ஹவு டிட் த உமன் அப்பியர்? ஸோ அந்த உமன் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த உமன் ஹேட் அ பேல் ஃபேஸ் அண்ட் டார்க் கைண்ட் ஐஸ். ஷீ வோர் நோ ஜுவல்ஸ் அண்ட் வாஸ் ட்ரெஸ்ட் வெரி சிம்பிளி இன் அ ஒயிட் சாரீ. ஸோ அந்த உமன் வந்து ரொம்ப வெளுத்து போன ஃபேஸோட, ஒரு டார்க்கான பட் கைண்ட் ஐஸோடு இருந்தாங்க. ஸோ அவங்க ஜுவல்லரி எதுவும் போடலை, ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க, ஒயிட் சாரியில் இருந்தாங்க. நெக்ஸ்ட், வேர் வாஸ் அருண் ட்ராவலிங் டு? அருண் எங்கே ட்ராவல் பண்ணி போனாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அருண் வாஸ் ட்ராவலிங் டு ஹிஸ் போர்டிங் ஸ்கூல். ஸோ அவனோட போர்டிங் ஸ்கூலுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தான். செவன்த் ஒன், வாட் டிட் த உமன் பை ஃபார் ஹிம்? ஸோ அந்த உமன் வந்து அவனுக்காக என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி உமன் பாட் சமோசாஸ் அண்ட் ஜலேபிஸ். ஷீ ஆல்சோ ஆர்டர் டீ ஃபார் அருண். ஸோ அவங்க வந்து அவனுக்கு சமோசாவும் ஜலேபிஸும் வாங்கி கொடுத்தாங்க, அண்ட் ஆல்சோ டீ ஆர்டர் பண்ணாங்க. நெக்ஸ்ட், வாட் வாஸ் தி அட்வைஸ் ஆஃப் சதீஷ் மதர்? சதீஷோட அம்மாவோட அட்வைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி மதர் ஆஃப் சதீஷ் அட்வைஸ் ஹிம் நாட் டு டாக் டு தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ சதீஷோட அம்மா அவனை ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. நைன்த் ஒன், வாட் வேர் தி அருண்ஸ் லாஸ்ட் வேர்ட்? ஸோ அருணோட லாஸ்ட் வேர்டு என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அருண்ஸ் லாஸ்ட் வேர்ட்ஸ் வேர் குட் பை மதர். ஸோ அருண் லாஸ்ட்டாக சொன்ன வேர்ட்ஸ் குட் பை மதர். 10th ஒன், வாட் வாஸ் தி ரியாக்ஷன் ஆஃப் தி உமன் அட் தி எண்ட்? ஸோ அந்த உமனோட ரியாக்ஷன் அட் தி எண்டில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க.
So the answer is, the strange woman held the hand of Arun and she smiled in a gentle understanding way. ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்ச் உமன் ஃபைனலாக அவரோட அருணோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மைல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் டு சக்ஸஸ், சென்டென்சஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் காமன் எக்ஸாம்பிள். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டோட காமன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, மிஸ் Sullivan arrived at the Keller home when Helen was 7. The deaf and blind Helen learned to communicate verbally, but eventually Miss Sullivan's effort was rewarded. Before Helen Keller was 2 years old, she lost her sight and her hearing. Miss Sullivan worked closely with Helen, her new student. At times the teacher became frustrated. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் டி. ஸோ த கரெக்ட் ஆர்டர் DAEFCB. Connecting to self. Think you are in the following situation and write what would you do and why. ஸோ கீழே கொடுத்துருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு எழுத சொல்லியிருக்காங்க. Will you ignore or take and give it to its owner? Take and keep it yourself. ஆர் டேக் அண்ட் கீப் இட் யுவர் செல்ஃப். ஸோ ஒரு பர்ஸ் கீழே கிடக்குது, அதை பார்க்கும்போது நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவீங்களா, இல்லை எடுத்து அதோட ஓனர்கிட்ட கொடுப்பீங்களா, இல்லை நீங்களே எடுத்துகிட்டு போயிடுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், ஐ வில் டேக் த பர்ஸ் அண்ட் கிவ் இட் டு தி ஓனர் ஆஃப் தி பர்ஸ். இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் அன் ஆனஸ்ட் சிட்டிசன். என்ன சொல்கிறாங்க, இந்த பர்ஸை எடுத்து நான் கண்டிப்பாக அதோட ஓனர்கிட்ட தான் கொடுப்பேன், ஏன்னா அது ஒரு சிட்டிசனோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வில் யூ இக்னோர் or go and help him or stand watching him feeling shy to help. ஸோ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் தூக்கிட்டு போகிறத பார்த்தீங்கன்னா அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுவீங்களா, இல்லை போய் ஹெல்ப் பண்ணுவீங்களா, இல்லை போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஷையாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், ஐ வில் கோ அண்ட் ஹெல்ப் ஹிம். I will try to free him of heavy luggage. I will also help him in carrying his heavy luggage. என்ன சொல்கிறாங்க, ஸோ நான் கண்டிப்பாக அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட லக்கேஜை ஃப்ரீ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நானும் லக்கேஜை கேரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வில் யூ இக்னோர், ட்ரை டு ஸ்டாப் தெம் ஃபைட்டிங் ஆர் பி அஃப்ரைட் அண்ட் கோ அவே ஃப்ரம் தேர். ஸோ ஒரு 3 person சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அப்படியே அதை இக்னோர் பண்ணிடுவீங்களா, இல்லை அவங்களோட சண்டையை ஸ்டாப் பண்ணுவீங்களா, இல்லை பயந்துட்டு அப்படியே வெளியே போயிடுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், I will try to stop them from fighting. If I am not able to stop them, I will inform the police. ஸோ என்ன சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக அந்த ஃபைட்டிங்கை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவேன், என்னால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க.